பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 27 வசனம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு ஒரு அடைக்கலம் ஆண்டவராகிய தேவன். அவருடைய உன்னதமான செட்டைகளின் கீழே நம்மை மறைத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள், என்றென்றைக்கு மாறாத புயம் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறபடியினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90 சங்கீதம் 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நம்முடைய தேவன் அநாதி தேவன். பர்வதங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் பூமியையும் உலகத்தையும் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அநாதியாய் என்றென்றைக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறபடியினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. காரணம், அவர் நமக்கு அடைக்கலம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28 சங்கீதம் 8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். யாருக்கு ஆண்டவர் அரணான அடைக்கலமாயிருக்கிறார்? அவர் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு அவர் அரணான அடைக்கலமாயிருக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு ஒரு பெரிய பலத்த துருகமாயிருக்கிறது, அரணாயிருக்கிறது. அதற்குள்ள எந்த சத்துருவும் வர முடியாது, எந்த தீமையும் அணுக முடியாது. காரணம், அவர் நம்முடைய பலனாயிருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடியினால் அரணான அடைக்கலமாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் நுகங்களை உடைக்கக்கூடியது. கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை உடைக்கும். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி, ஆண்டவருடைய பலத்த கரம் வானத்தையும் பூமியை உண்டாக்கினது. அவருடைய நீட்டப்பட்ட புயம், அந்த நித்திய புயம் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆதாரம். அவர்தான் நம்மை உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவருடைய கரத்தின் கிரியையாய் நம்மை உருவாக்கின தேவன். ஆகவே அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறபடியினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினர்.
அந்த புயங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு நித்திய புயங்களாய் பாதுகாப்பாய் இருக்கிறபடியினால் நன்றி என்று சொல்லுவோம். இன்றைக்கு அந்த புயபலத்தினாலே தான் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு துரத்தி விடுகிறார். நமக்கு அவர் பலனாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா எழுதுகிறார். அந்த பலத்த புயத்தினாலும் ஓங்கிய கரத்தினாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன். அவருடைய பலத்த கரத்தினாலே, அவருடைய நீட்டப்பட்ட புயத்தினாலே அவர் அற்புதங்களை செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவருடைய கை அவருடைய பிள்ளைகள் மேல் உறுதியாய் இருக்கும். எதுவும் அவர்களை அசைக்க முடியாது. அவருடைய புயம் ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறது தேவனுடைய வல்லமையுள்ள புயம். அந்த புய பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறபடியினாலே நாம் சத்துருக்களை எளிதிலே மேற்கொண்டு விடுவோம். ஆகவே இந்த அநாதி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவருடைய நித்திய புயங்கள், மாறாத புயங்கள், என்றென்றைக்கும் அழியாத நீட்டப்பட்ட அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறபடியினாலே எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு உறுதியாய் இருக்கிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி, நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அவருடைய புயம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்து அவருடைய புயத்தினாலே நம்மை பாதுகாக்கிறார். ஆதாரமான அவருடைய புயத்தினாலே நம்மை உறுதியாய் எப்பொழுதும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இன்றைக்கு எந்த அடைக்கலமும் இல்லையே, எனக்கு அடைக்கலம் கொடுக்குவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலம் வரும் பொழுது அனுகூலமான துணையாய் வெளிப்படுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய நித்திய புயத்தினாலே அவர்களை பாதுகாக்கிறபடியினால், ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.